ஸ்தோத்திரம். இந்த ரூத்தை குறித்து நம்ம அறிவதற்கு முன்னதாக इस रूत के बारे में हम जानने से இவள் पहले எங்கிருந்து வந்தாள் என்பதை நம்ம அறிந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ये कहां से आई ये जानेंगे तो थोड़ा अच्छा रहेगा। அவளுடைய கேரக்டர் நம்ம பார்க்கிறது முன்னாடி இவள் எங்குள்ளவள், எங்கிருந்து வந்தாள். ये इसका कैरेक्टर देखने से पहले कहां से कहा की थी, कहां से आई। நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவள் ஒரு மோவாபிய ஸ்திரீ என்று சொல்லி. हम सभी को पता है कि वो एक मोबाबी स्त्री है। ஆமென். மோவாப் என்றால் मोबाब मतलब ஆமென் கர்த்தருடைய கற்பனைக்கு மாறாய் பிறந்த ஒரு சந்ததி. परमेश्वर की व्यवस्था के विरुद्ध जन्म हुआ एक आमीन संतान है। ஆண்டவர் ஒரு விதியை வச்சிருக்கிறார், ஒரு கட்டளை, ஒரு கற்பனை வைத்திருக்கிறார். परमेश्वर ने एक विधि रखा है, आज्ञा व्यवस्था रखा है। அதுக்கு மாறா பிறந்த சந்ததி ரெண்டு பேர் இருக்கிறாங்க, அம்மோனும் மோவாபியர்கள். उसके विरुद्ध आमीन जन्म हुए दो गोत्र है, अम्मोन और मोबाब। அப்படி என்றால் இவர்கள் லோத்தினுடையதான அந்த சந்ததியில வருகிறதை நம்ம பார்க்க इसका முடியும். मतलब हम लूत के संतान में ये लोग आने का हम देखते हैं। ஆமென். லோத்தின் மூலமாய் லோத்தினுடைய இரண்டு குமாரத்திகள் தவறான முறையிலே பெற்றெடுத்த ரெண்டு சந்ததிகள் இருக்கிறார். लूत के दोनों पुत्री जो है गलत रीति से जन्म किए हुए ये पुत्र है दोनों। அவர்களிலே ஒருவர் மோவாப். उसमें एक मोवाब है ஆமென். இவர் மோவாபியர்களுக்கு தகப்பனாய் மாறுகிறார். और ये मोबाबियों का पिता बनते हैं। இன்னொருவர் और दूसरे பென்னமி என்றதான மனிதர், இவர் அம்மோனியர்களுக்கு தலைவராய் மாறுகிறார். बेन्यामीन नामक एक व्यक्ति ये जो है अम्मोनी का पिता बनते हैं। ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் அதனுடைய 31 38 வரை வாசிக்கும் பொழுது நாம் அதை அறிந்து கொள்ள முடியும். उत्पत्ति का 19 अध्याय 31 से लेकर 38 तक हम पढ़ेंगे तो जान सकते हैं इसे। இந்த மோவாபியர்களை குறித்து சங்கீதக்காரன் இப்படியாக எழுதுகிறார். ये मोबाबी लोगों के बारे में भजनकार ऐसा लिखता है। சங்கீதம் 60 அதனுடையதான 8 முதல் பகுதியிலே வாசிக்கிறோம். भजन संहिता 60 के 8 का पहला भाग में हम ऐसा पढ़ते हैं। மோவாப் என் பாத பாத்திரம் என்று சொல்லுகிறார். मोवाब मेरे धोने का पात्रा है। ஆமென். சங்கீதம் 108 அதனுடைய 9 भजन संहिता 108 उसके 9 में மோவாப் என் பாத பாத்திரம். मोवाब मेरे पैर धोने का पात्र है। ஆமென். எரேமியாவை கொண்டு கர்த்தர் சொல்லுகிற நேரத்தில் यिर्मयाह को लेकर परमेश्वर कहता है। எரேமியா 48 அதனுடைய 38 வாசிக்கிறோம். यिर्मयाह के आमीन 48 38 में पढ़ते हैं। ஒருவரும் விரும்பப்படாத பாத்திரம் போல மோவாபை உடைத்து போட்டேன். कोई भी छाने जैसा वह नहीं है, वैसा आमीन मोबाब को मैंने तोड़ दिया। இப்போ சங்கீதக்காரனை கொண்டு கர்த்தர் சொல்லுகிற நேரத்தில் भजनकार को लेकर परमेश्वर कहते समय மோவாப் என் பாத பாத்திரம். मोवाब मेरे पैर धोने का पात्र है। பான பாத்திரம் அல்ல, பாத பாத்திரம். पैर धोने का पात्र है। ஆமென். எரேமியாவை கொண்டு சொல்லுகிற நேரத்தில் और यिर्मयाह को लेकर कहते हैं ஒருவரும் விருப்பப்படாத ஆமென் உடைந்து போன பாத்திரம் என்று சொல்லுகிறார். मोबाब को तुच्छ बर्तन की नाई तोड़ डाला ऐसा कहते இடத்துல हैं। ரெண்டு பாத்திரத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். और इस जगह पे दो बर्तन के बारे में परमेश्वर कहता ஒரு है। பாத பாத்திரம், இன்னொரு பாத்திரம் ஒருவருக்கும் உதவாத விருப்பப்படாத உடைக்கப்பட்ட பாத்திரம். एक जो है पैरों का बर्तन और जो दूसरा कोई भी नहीं चाहने वाला तुच्छ बर्तन। ஆமென். இந்த பாத பாத்திரம் ஆமென் அப்படி ஆண்டவர் இந்த இடத்துல ஆமென் மோவாபியரை குறித்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். और परमेश्वर से पैर धोने का बर्तन कर कर मोबाबी लोगों को कहने का देखते हैं। ஆண்டவர் இந்த மோவாபியரை குறித்து சொல்லுகிற நேரத்தில் சபையிலே அவர்கள் உட்படலாகாது என்று எழுதப்பட்டிருக்கு. और मोबाबी लोगों के बारे में परमेश्वर कहते हैं कि वे कलीसिया में नहीं अंदर आएंगे। மோசேயை கொண்டு கர்த்தர் சொல்லுகிற நேரத்தில் मूसा को लेकर प्रभु कहते समय உபாகமம் 23 அதனுடைய 3 வாசிக்கிறோம். व्यवस्था विवरण का 23 के 3 में पढ़ते हैं। அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. कोई अम्मोनी व मोआबी यहोवा की सभा में न आने। 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. उनकी 10वीं पीढ़ी तक का कोई यहोवा की सभा में कभी ना आने पाए। 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் சபையிலே உட்படலாகாது என்று சொல்லி மோவாபை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். 10वीं पीढ़ी तक हमेशा के लिए जब मोआबी सभा में नहीं आएंगे ऐसा प्रभु कहते हैं। அதனுடைய 7ஆம் வசனத்திலும் 8ஆம் வசனத்திலும் வாசிக்கிற நேரத்தில் और इसके 7वें और 8वें वचन में हम पढ़ते हैं। இன்னும் ரெண்டு சந்ததியை பார்க்க முடியும். ஏதோமியரை பார்க்க முடியும், எகிப்தியரை பார்க்க முடியும். और दो संतानों को हम देखते हैं कि एदोमी और मिस्री। ஏதோமியரை குறித்து சொல்லுகிற நேரத்திலும் एदोमी के बारे में भी कहते समय ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? प्रभु क्या कहते हैं? ஏதோமியனை அருவருக்காயாக அவனும் சகோதரன். किसी एदोम से घृणा न करना क्योंकि वह तेरा भाई है। எகிப்தியனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார்.
சொல்லுகிறான், मिस्री के बारे में भी प्रभु कहता है, எகிப்தியனை அருவருக்காயாக அவன் தேசத்திலே பரதேசியாயிருந்தாய். किसी मिस्री से घृणा न करना क्योंकि उसके देश में तू परदेशों कर रहा था. ஆனா இவர்களை குறித்து இவர்களுக்கு என்று கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை பாருங்களேன். लेकिन इनके बारे में प्रभु देखने का மூன்றாம் தலைமுறையிலும் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாம். देखिए तीसरे पीढ़ी में भी जो है जन्म हुए बच्चे जो है परमेश्वर के सभा में नहीं आने पाए. எப்பவுமே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பிரச்சனையா இருக்குன்னா ஒரு கூட்டம் இருக்கு. அம்மோனியர்களும் மோபாபியர்களும் ஏதோமியர்களும் இவரெல்லாம் எப்பவுமே பிரச்சனையா இருக்கிறவர்கள். हमेशा इस्राएल लोगों के लिए परेशानी जो है अम्मोनी मोबाबी और एदोमी लोग हमेशा परेशानी के रूप में रहते हैं. சொல்லப்போனா இவர்கள் ரிலேஷன் தான், சொந்தக்காரங்க தான். और कहने जाएंगे तो ये लोग एक रिश्तेदार लोग हैं. ஆமென். ஏதோமியர்கள் எந்த வழி என்று பார்த்தா ஏசாவுனுடைய வழியில வருகிறவங்க தான் ஏதோமியர்கள். और एदोमी लोग हम देखते हैं कि एसाव के आमेन का संतान में आते हैं. ஏசா யாருன்னு கேட்றாங்க. யாக்கோபுடைய அண்ணன் தான் ஏசா. और एसाव कोने ना पूछिए, याकूब का बड़ा भाई है. ஆமென். அவருடைய ஏசாவுனுடைய வழியில வருகிறதான வம்சம் தான் ஏதோமியர்கள். और एसाव के संतान पीढ़ी में आने वाले एदोमी हैं. ஆமென். இவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற நேரத்திலே அவர்கள் சபையிலே உட்படலாம் என்று சொல்லுகிறார். और इनके बारे में परमेश्वर कहते हैं कि वे लोग सभा में आ सकते हैं. ஆனால் மோபாபியரை குறித்து சொல்லுகிற நேரத்திலே लेकिन मोबाबी लोग के बारे में कहते हैं 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. 10वीं पीढ़ी तक हमेशा के लिए कभी वो सभा में आने न पाए. ஆமென். ஸ்தோத்திரம். எந்த விதமான சம்பந்தம் இருக்க கூடாது என்று ஆண்டவர் அங்கே தெளிவாய் மோசேயை கொண்டு சொல்லுகிறார். और किसी भी प्रकार का संबंध नहीं रहे ऐसा परमेश्वर स्पष्ट मूसा को लेकर कहते हैं. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் எகிப்தில் அடிமைகளா இருந்தார்கள். इजरायली लोग 400 वर्ष जो है गुलाम रहे मिस्र में. அந்த நேரத்தில் இந்த மோபாபியர்கள் பலப்பட்டார். और उस समय ये मोबाबी लोग बल पाए. மோபாபியர்கள் நல்ல செழிப்பாய் மாறினார்கள். मोबाबी लोग अच्छा सफल हुए. ஆமென். செழிப்பாய் மாறினது மட்டுமல்ல, அவர்கள் ஒரு தேசமாக மாறினதை நம்ம பார்க்க और முடியும். सफल सिर्फ नहीं वो एक देश बन गए हम देखते हैं. ஆமென். எல்லா விதத்திலும் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார். और सभी प्रकार में आशीषित वो दिखाई देते हैं. ஆமென். आमेन. ஹல்லேலூயா. हालेलुया. ஆனா அவர்களுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் விரும்பவே இல்லை. लेकिन उनके आशीष को प्रभु ने नहीं चाहा. எல்லா ஆசீர்வாதம் கர்த்தராலே வருகிறது என்று ஒரு நாள் நாம் எடுத்துக்கொள்ள கூடாது. और सभी आशीष परमेश्वर के द्वारा आता है कर हमें नहीं लेना है. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறது கர்த்தருடைய ஆசீர்வாதம். परमेश्वर का आशीष जो है प्रभु हमारे साथ रहना है परमेश्वर का आशीष है. இவர்கள் எல்லா விதத்திலும் நல்ல செழிப்பா தான் இருக்கிறாங்க. ये लोग सभी रीति में सफल ही रहते हैं. ஆனா இது கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்று சொல்லுகிறதுக்கு இல்ல. लेकिन ये परमेश्वर का आशीष ऐसा कह नहीं सकते हैं. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானுக்கு வருகிற நேரத்தில் इस्राएली लोग मिस्र से कनान में आते समय அவர்களுக்கெல்லாம் யுத்தம் வருகிறதை பார்க்க முடியும். उनके लिए युद्ध आने का हम देखते हैं. யுத்தம் வருகிற நேரத்தில் அங்கிருந்து அவர்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளுகிறதையும் பார்க்க முடியும். और युद्ध के समय वे वहां से सभी चीजों को लेने का भी हम देखते हैं. ஆனா ஆண்டவர் இவர்களுக்கு தெளிவாய் சொல்லுகிற காரியம், लेकिन प्रभु इनसे बहुत स्पष्ट कहने के बाद மோபாபியரிடத்தில் யுத்தத்துக்கும் போக கூடாது, मोबाबी लोगों से युद्ध करने भी न जाना அவர்களுடையதை எடுத்துக்கொள்ளவும் கூடாது என்றார். और उनके चीजों को भी लेना भी नहीं ऐसा कहते हैं. புரியுதாங்க? बोल रहा हूं, समझ रहे हैं? ஏன்னா அது தேவ ஆசீர்வாதம் இல்ல. क्योंकि वो परमेश्वर का आशीष नहीं है. ஆகையினால அவர்களோட யுத்தத்துக்கும் போகாது, அவர்களுடையதை எடுத்துக்கொள்ளவும் கூடாது. इसलिए उनके साथ युद्ध में भी न जाना, उनके चीज लेना भी नहीं. ஆமென். आमेन. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் தான் வேணும். परमेश्वर हमें आशीष करने वाला आशीष हमें चाहिए. ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. और वचन कहते कि परमेश्वर के आशीष से ही धन होता है करके. அதுதாங்க நமக்கு தேவை. वही हमें चाहिए. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதா பெரிய प्रभु ஆசீர்வாதம். हमारे साथ रहना ही बड़ा आशीष है. இருக்கிறீங்களாங்க? हम लोग है क्या? ஹல்லேலூயா. हालेलुया. ஆமென். ஸ்தோத்திரம். மோபாபியர் நல்ல செழிப்பா தான் இருக்கிறார்கள். और उसमें मोबाबी लोग थोड़ा सफल ही है. ஆனாங்க கர்த்தர் கிடையாது. लेकिन वहां पे परमेश्वर नहीं ஆண்டவர் है. மோபாபியரை பார்த்து சொல்றது, परमेश्वर ये हमें என் मोबाब को देख के பாத कहते हैं, பாத்திரம், मेरा आमेन पैर धोने का ஒருவரும் बर्तन, விரும்பப்படாத பாத்திரம், कोई भी नहीं चाहने वाला बर्तन है. உடைக்கப்பட்ட பாத்திரம். आमेन तोड़ा हुआ बर्तन है. ஆமென். आमेन. பாத பாத்திரம்னா என்ன? पैर का बर्तन मतलब क्या? வீட்டு வெளியே வச்சிருப்பாங்கல்ல, கால்களை கழுவுறதுக்கு ஒரு அண்டாவா குண்டாலே வைப்பாங்க, அந்த குண்டா தான் இது. घर के बाहर जो एक आमेन बर्तन अंडा रखा होता है वही है ये. யூதர்களுக்கு அது ஒரு முறைமை. वो अब यहूदी लोगों का एक रिवाज है. ஊர் நாடுகள் எல்லாம் அதை நம்ம பார்க்கலாம். और हमारे गांव में हम वो देख सकते இங்க हैं. வந்து பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட்ல அண்டா வச்சு கால்ல தண்ணி எடுத்து ஊத்திராதி. आप पास्टर ने बोला है कर बाहर आमेन बर्तन रखकर पैर न धोइए अपार्टमेंट அது में. அவர்களுக்கு அங்க ஒரு வழக்கம், சுத்திகரிப்பு. वो उनका एक रिवाज है, एक शुद्धिकरण है. அந்த சுத்திகரிப்பு அவர்களுக்கு உண்டு. वो शुद्धिकरण उनको है. அப்போ அந்த பாத பாத்திரன்னு வெளியத்தான் இருக்கும்.
तो जो पैर का बर्तन जो है बाहर ही रहता है, உள்ள வராது. वो अंदर नहीं आता है। ஏமேன் அந்த பாத பாத்திரம்ன்ற நம்ம ஒரு விலையுறந்த பாத்திரத்தை வைக்க மாட்டோம். और पैर धोने के लिए एक बड़ा कीमती बर्तन भी नहीं रखेंगे हम, அப்படிதானே? ऐसे कि தங்க பாத்திரத்தையா கொண்டு क्या வைப்போம்? सोने का बर्तन हम இந்த வெள்ளி रखेंगे, பாத்திரமா? क्या चांदी का बर्तन? ஓட்டை இல்லாத ஒண்ணுக்கும் உதவாத பாத்திரம் தான் பாத பாத்திரம். बिना छेद वाला कोई भी उपयोग का जो बर्तन है वही हमें पैर धोने का बर्तन है। மோவாபியனை கர்த்தர் எந்த இடத்துல வச்சிருக்கு? मोबाबी लोगों को किस जगह पर प्रभु ने रखा देखिए, வெளியே தான், तो बाहर ही है, உள்ள கிடையாது. अंदर नहीं है। அந்த பாத்திரத்தை எடுத்து நம்ம சமையல் கட்டுல கொண்டு வருவோம். क्या उस बर्तन को लेकर हम किचन में लेकर आएंगे? சரிதானே? सही है कि கொண்டு வர மாட்டோம் தானே? नहीं लेके அது आएंगे कि नहीं? வெளியே தான். वो बाहर ही है। அது எவ்வளவு விலையா இருந்தாலும் அது உபயோகம் இல்லையா? வெளியே தான். कितना भी कीमती होने तो उपयोग नहीं है, तो बाहर ही है। ஹல்லேலூயா. हालेलुया। ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என் பாத பாத்திரம் வெளியே. परमेश्वर कहता है कि वो पैर धोने का बर्तन है, बाहर है। எரேமியாவை கொண்டு சொல்லுகிற நேரத்தில் यिर्मयाह को लेकर कहते समय ஒருவரும் விரும்பப்படாத பாத்திரம், कोई भी हमें चाहने नहीं वाला बर्तन है, தைக்கப்பட்ட பாத்திரம்னு ஆண்டவர் சொல்றார். तोड़ा हुआ बर्तन है का प्रभु कहता है। ஆமென். ஸ்தோத்திரம். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. वचन स्पष्ट कहती है। ஆமென். எரேமியா அதனுடையதான 48:38 வாசிக்கும் பொழுது यिर्मयाह के 48:38 में पढ़ते हैं, ஒருவரும் விரும்பப்படாத பாத்திரம் போல மோவாபை உடைத்து போட்டேன். मैंने मोआब को तुच्छ बर्तन की नाई तोड़ डाला है। ஆண்டவரே சொல்றாங்க, உடைத்து போட்டேன். परमेश्वर खुद कहता है कि मैंने तोड़ डाला, ஒருவருக்கும் உபயோகப்படாத பாத்திரம். किसी को उपयोग नहीं रहने वाला कामन पात्र। ஆமென்.